கிஷோர், நீங்க என்ன கிஷோர் இப்படி இருக்கீங்க? நான் எத்தனையோ பசங்களை பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. டக்குன்னு பிடிச்சிருக்குன்னா உடனே அவங்க என்கிட்ட பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனா நீங்க என்னன்னா இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு வித்தியாசமா இருக்கு கிஷோர். கலைவாணி, வித்தியாசமா இருக்கா? அதான் மத்தவங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம். மத்தவங்க எப்படி இருக்காங்களோ, நான் நல்லவன், நான் நல்லபடியா தான் நடந்துப்பேன். நான் எதையுமே யோசிச்சுதான் செய்வேன். நானு எடுத்தம் கவுத்தெல்லாம் செய்ய மாட்டேன். நானு புரியுதா? இதுக்கு முன்ன நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட தெளிவா பேசுறேன் நானு. பேசுங்க கிஷோர், பேசுங்க. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குணமே. நீங்க நல்லபடியா பேசுறீங்க பாத்தீங்களா? நான் பிடிச்சிருக்கு சொன்னோன்னே இங்க வெளியே வந்தோடனே ஏதோ பேசி கவிதைலாம் சொல்லிக்கிட்டு என்னென்னோ வழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா என்னை பத்தி தெளிவா விசாரிக்கிறீங்க. நான் என்னோட மனசுல என்ன இருக்குன்றது எல்லாத்தையுமே விசாரிக்கிறீங்க. இதான் கிஷோர் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. கிஷோர், சரி, என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டீங்களே, வேற ஏதாவது நான் சொல்லணுமா? இப்ப சொல்லுங்க உங்களோட விருப்பத்தை. என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கலைவாணி, உனக்கு இன்னுமா சந்தேகமா இருக்கு எனக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதானே? இவ்வளோ தூரம் விசாரிக்கிறேனே, அப்பவே உனக்கு தெரியலையா? உன்னை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேனே. உன்னை பிடிச்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட கேட்டு இருக்கேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு கலைவாணி. கிஷோர், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்களோ எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அப்பாடா. சரி கலைவாணி, இப்போ உனக்கு சந்தோஷமா? சரி, எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இப்பதான் நான் பார்த்துருக்கேன். என்னென்ன கேள்வி கேட்டாலும் வேற பொண்ணுங்களா இருந்தா என்னடா நீ இவ்வளவு கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா எப்படி கேட்டாலும் நீ கரெக்டா உங்ககிட்ட அந்த கரெக்டான பதில் மட்டுமே வந்து இருக்கு. இது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலைவாணி. தேங்க்யூ கிஷோர். நீங்க என்ன இந்த மாதிரி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க மட்டும் என்ன, நீங்களும் நல்லபடியா தான் நடந்துக்கிறீங்க. என்ன மட்டும் சொல்றீங்க? இல்ல கலைவாணி, என்னதான் இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். உன்னோட குணம் எப்படி இருக்கு, உங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்குன்றத சொல்லணும்ல. அப்பதான் உனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்குலாம் வந்து பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் நானு, புரியுதா? அப்பதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சூப்பரா பேசுறீங்க கிஷோர். நீங்க உங்ககிட்ட பேசிட்டே இருக்கலாம் போல. நல்லபடியாவே பேசுறீங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லபடியா என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லபடியா பேசுறேன்னா வேற எப்படி பேசுவாங்க? என்ன சொல்ல வர? இல்ல கிஷோர், அதுக்குல இப்ப எல்லாமே உலகம் எல்லாம் மாறி போச்சு. எவ்வளவு சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் தான் உங்களை விரும்புறேன் அப்படி சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கிறது உடனே நீங்க வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு என்கிட்ட போன் பேசல, எந்த ஒரு இதுவும் பண்ணல. பொறுமையா இருந்து என்னை பத்தி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட விருப்பத்தை சொல்லிட்டு இப்படி நல்லபடியா பேசுறீங்க பாத்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி சொல்றியா? ஆமாமா, அது உண்மைதாமா. எவ்வளவு பசங்க ரொம்ப மோசமா இருக்கிறான்னு தான். அப்படி இருக்கும் போது என்ன பார்த்தா உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல என்னோட வளர்ப்பு அந்த மாதிரி என்ன நல்லவனாவே வளர்த்துட்டாங்க. நானும் நல்லபடியாவே வளர்ந்துட்டேன். அப்படிதான் கிஷோர் இருக்கணும். மத்த பசங்களா இருக்கிறாங்களே, அவங்களாம் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு பரவாயில்ல. உங்க வீட்டுல உங்களை நல்லபடியா வளர்த்துருக்காங்களே, நீங்களும் நல்லவராவே இருக்கீங்க. சரி கலைவாணி, அப்புறம் நான் கிளம்பலாமா? சரி, நான் எங்க வீட்டுல சொல்றேன்னா உன்னை இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். நானு எங்க வீட்டுல என்ன பதில் சொல்றாங்கன்னு நான் சொல்ல அப்புறமா. சரிங்க கிஷோர், என் போட்டோ ஏதாவது வேணுமா உங்க வீட்டுல காமிக்கிறதுக்கு? இருந்தா அனுப்பாங்க கலைவாணி. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, அதான் அந்த புக்ல குறிச்சல, அதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும். அதை அனுப்புறியா? நான் எங்க வீட்டுல காமிக்கிறேன். சரிங்க கிஷோர், நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், நீங்க காமிங்க. சரி கிஷோர், நான் வீட்டுக்கு போயிட்டு அழகா எந்த போட்டோ நல்லா அழகா இருக்குன்னு பார்த்து அதை அனுப்புறேன். உங்க வீட்டுல காமிங்க. கலைவாணி, அப்படிலாம் எதுவும் தேவையில்ல. என்ன இதுல என்ன இருக்கு? அழகா போட்டோ எல்லாம் அனுப்புற. நீ நார்மலா சிம்பிளா இருக்கிற மாதிரி போட்டோவே அனுப்பு. எங்க வீட்டுல சும்மா உன காமிக்கிறதுக்கு தான். ஓகேவா? இது கூட தேவையில்ல, இருந்தாலும் சும்மா காமிக்கிறது தான், புரியுதா? எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. நீ நேச்சுரலா எவ்வளவு அழகா இருக்க நான் பாக்குறேன். இதுவே போதும் கலைவாணி. நீ அழகாலாம் தேடுற. சரிங்க கிஷோர், இப்ப கூட நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி கிஷோர் இந்த மாதிரி பேசுறீங்க? எல்லாமே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அழகுன்றது நம்ம மனசுல தான் இருக்குன்றது நானும் நினைக்கிறேன். அதே மாதிரியே நீங்களும் நினைக்கிறீங்க. சரிங்க கிஷோர், நான் சிம்பிளா இருக்க போட்டோவே எடுத்து அனுப்புறேன். சரி கலைவாணி, அப்புறம் என்ன கிளம்பலாமா? சரிங்க கிஷோர், கிளம்பலாம். சரி, வேற எங்கயாவது போலாமா? உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கலாமா? போட்டோ எடுக்கலாம் வச்சுதான் அவளை கிளம்பி வந்த அழகா. நீங்க என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பலான்றீங்க? ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே, வேற எங்கன்னா போலாமா? கலைவாணி, போட்டோவா? அதெல்லாம் வேணாம் கலைவாணி. என்ன இது, நம்ம வீட்டுல பேசிட்டு சம்மந்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியில எல்லாம் போலாம், போட்டோ எடுக்கலாம். இப்ப வேணாம் கலைவாணி, பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்க, புரியுதா? நம்ம எதுவுமே முடிவு பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறது நல்லதா படல. என்ன கோச்சிக்காத, நீ எதுவும் நினைச்சு கூடாது. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஐயோ, என்ன கிஷோர், அதுக்கு இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. சரிங்க கிஷோர், நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதுபடியே நானும் நடந்துக்கிறேன். சரி, அப்புறமா போட்டோ எடுக்கலாம். சரி, அப்ப வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம் கலைவாணி. சரி, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. பைனான்ஸ் எல்லாம் போயிட்டு காசு கலெக்ட் பண்ணோம். நீ வீட்டுக்கு போனா அவனை வீட்டுல விட்டுறேன். நானே அதை ஏத்தனால அங்கேயே இறக்கி விட்டுறேன். அதுக்கு யாரோ திரும்ப மதியமா வரேன் நானே உங்க வீட்டுக்கு காசு வாங்குறதுக்கு. சரிங்க கிஷோர். கிஷோர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. இவருக்கு நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிறோம். இவர்கிட்ட வசதியும் இருக்குது, நல்ல அழகாவும் இருக்கிறாரு, நல்லபடியாவும் நடந்துக்கிறாரு. இதை விட வேற என்ன வேணும்? சூப்பர்.
மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சோடுது, குத்தால கூலுமையும் கூடி வருது, சந்தோஷ நினைப்பொரு கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சோடுது. அப்புறம் ரம்யா, அப்புறம் என்ன பாட்டு? என்ன சரவண நினைச்சு பாத்தா? ஆமாக்கா, சந்தோஷமா இருக்கேன் நானு. எப்படியும் அப்பா அம்மா சமூகத்தோடயே சரவணுக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறீங்க. ஒரே சந்தோஷமா இருக்குக்கா, எனக்கு சொல்லவே வார்த்தை இல்ல. ஆடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு, யாரிடத்தில் உன் மனசு போச்சு, அது நூலை போல உன்னுடம்பு ஆச்சு, அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு. அக்கா, என்ன என் பாட்டுக்கு எதிர்பார்த்தா? என்னோட மனசு யாருக்கிட்ட போச்சு? எல்லாம் சரவணன் கிட்ட தான். அது சரி சரவணன் கிட்ட போச்சு அவன் மனசு. சரிடி அம்மா. அக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு தானே நீ ஊருக்கு போற சொல்லியிருந்தேன். இப்ப நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறியா இல்ல ஊருக்கு போறியா? நீ நாளைக்கு தான் போறோம் சொல்லியிருந்தேன். எப்படி நாளைக்கு போக முடியும்? நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்கு நான் போறது இல்லையா? அப்புறம் நீ போய் வாழப்போற வீட்டை நான் பாக்குறது இல்ல. நாளைக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீடு பார்க்க தான் போகணும். போன் பண்ணி சொல்லணும் வேற எங்க அத்தை கிட்ட நாளைக்கு வரலன்னு சொல்லிட்டு. அட, ஏன்க்கா உங்க அத்தை கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற? நீ வாங்க நாளைக்கு போலையா? சரி, நாளைக்கு போ. இதை ஏன் சொல்லிட்டு இருக்க போற அவங்க கிட்ட? அது சரிடி ஏமா, நீ பேசுவனியே. நான் கட்டிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டேன். நாங்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும், புரியுதா? மாமியார் வீடுனா சும்மாவா? உங்க அத்தை கிட்ட என்ன அதுக்கே என்ன வந்து இன்னைக்கே வர சொல்லிச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வா அப்படின்னு சொல்லிச்சு. சரின்ட்டு நாளைக்கே வராத்த. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, திங்கக்கிழமை தானே பசங்களுக்கு ஸ்கூல்னு சொல்லியிருந்தேன். நானு இப்படி சொல்றது இல்லையா? அப்புறம் அக்கா, அதெல்லாம் சொல்ல தேவையில்லக்கா. சும்மா வேலை வெட்டி இல்லாம சும்மா போன் பண்ணி சொல்ல போறாங்களா? இத்தனை நாள் இங்க இருந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த நீ, நாளைக்கு ஒரு நாள் தானே, அதையா சொல்ல போற? லூசு ரம்யா, உனக்கு என்ன தெரியும் எங்க அத்தையை பத்தி? அதுக்கிட்ட சொல்லி ஆகணும். நீ போன் பண்ணி வேற சொல்லணும். நைட்டு சொல்லாமா இல்ல நாளைக்கு காலைல சொல்லாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன் நானு. அம்மா, இந்தாமா பாட்டி போன் பண்றாங்க. ரம்யா பாத்தியா, அத பத்தி பேசிட்டு இருந்தா அதையே போன் பண்ணிச்சு பாரு. நாளைக்கு ஊருக்கு வரத பத்தி தான் கேட்க மாறான். எப்படியும் இரு வர பேசிட்டு வரேன். ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. என்னடி அம்மா சீதா, நாளைக்கு எத்தனை மணி பஸ்ஸுக்கு எப்ப வர நீ? அத்தை, நாளைக்கு ஊருக்கு வரல அத்தை. நானே திங்கக்கிழமை காலையில வரேன். என்னது, திங்கக்கிழமை காலையில வரியா? ஏன் அதுக்குள்ள என்ன ஆச்சு? இன்னும் அங்கே இருக்கணும் போல உனக்கு தோணுதா? எத்தனை நாள் தான் அங்கே இருப்ப? இங்க நாங்களாம் ஹோட்டல்ல வாங்கி தின்னு இருக்கிறோம். நீ என்ன அங்க உட்கார்ந்து இருக்கீங்க? இங்க சமைச்சு போறதுலாம் யாரு? அத்தை, அதான் வேலைக்காரி இருக்கால, அவ செஞ்சு கொடுப்பா. இதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ரம்யாவுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம் நாளைக்கு. அதான் இல்ல நான் வந்திருப்பேன் நானு. அதனாலதான் நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு நாளைக்கு வரேன். வேலைக்காரி இருந்தா நீ வர மாட்டியா? நீ வேலைக்காரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு போறதுக்கு அப்படியே ஒன்ன கட்டிட்டு வந்தது. வேலைக்காரி இருக்கா? வேலைக்காரி சரி, அது சரி. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ரம்யாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போனா நிச்சயதார்த்தம்னா, அதுக்குள்ள நான் திரும்ப மாப்பிள்ளை வீடு பார்க்க போறேன் இருக்கியா? என்ன வண்டி நினைச்சுன்னு இருக்க நீ? மாத்தி சொல்ற. அத்தை, உங்க பையன் உங்ககிட்ட சொல்லலையா? அதெல்லாம் இன்னும் போச்சு அத்தை. ஜாதக பொறுத்து எல்லாம் சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் இன்னும் போச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வேற ஒரு மாப்பிள்ளை. இது ரம்யா ஒருத்தனை கால் வச்சிருந்தா. அதான் அவங்க வந்து பொண்ணு வீடு பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப நாங்க நாளைக்கு போறோம் மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்கு. என்னது, ரம்யா வேற ஒரு பையனை லவ் பண்ணி நின்றாளா? அப்புறம் வந்து வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தீங்க. பட்டு புடவை வாங்கி எடுத்தீங்க. அதுக்கு காலிக்கிறானா? அவ கூழ் குட்டியா வச்சிருந்தா வாயில முன்கூட்டியே சொல்லி இருக்கலாம்ல. நீ இதை சாகிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிற. நீ இந்த மாப்பிள்ளை வீடு போய் பார்த்துட்டு முடிப்பீங்களா? இல்ல இன்னும் நிச்சயதார்த்தம் அப்புறம் மாப்பிள்ளை வீடு பார்க்கணும் பொண்ணு வீடு பார்க்கணும் உட்கார்ந்து இருப்பியா? இல்ல அத்தை, இதெல்லாம் முடிவாயிடுச்சு. நாளைக்கு போயிட்டு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டுனா அதுதான் முடிஞ்சிச்சு. அதோட நிச்சயதார்த்தம் தான். அதுக்கு எப்போ அப்ப நான் திரும்ப வருவேன். நாளைக்கு ஊருக்கு வந்துருவோம் நானு. சரி, நீ என்ன பண்ற? நாளைக்கு என்ன காலையில தானே மாப்பிள்ளை வீடு பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சும்மா தானே இருப்ப. சாயந்தரமா கிளம்பி வீட்டுக்கு வா, புரியுதா? திங்கக்கிழமை பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போனா என்ன நினைச்சுன்னு இருக்க நீ? திரும்ப பேசின்னு இருக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன் நானு, புரியுதா? உன் புருஷனை ஏமாத்தின்னு இருக்க மாதிரி என்ன ஏமாத்த முடியாது.
நாளைக்கு சாயந்தரம் வந்துடுறேன். புரியுதா? நான் போன வைக்கிறேன். கடுப்பா இருக்குது. இங்க வந்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா போன பண்ணி டார்ச்சர் பண்ணுது. பாரு ரம்யா, நான் சொன்னல என் கையா அவ கோவப்படுற. சரி விடு, என்ன சொல்றாங்கப்பா? அதுக்கே அவ்வளவு கோவமா இருக்கிற? ரிலாக்ஸ் ஆகுக்கா. எங்க இருந்து ரிலாக்ஸ் ஆகுறது? நாளைக்கு மாப்பிள்ளை எடுத்து பார்க்க போறோம். நாளைக்கு வர சொல்றேன். நாளைக்கு காலையில போய் பார்த்துட்டு நாளைக்கு சாயந்தரமே கிளம்பி வரணுமா சொல்லுது. ஆர்டர் போட்டு போன வச்சுட்டாங்க மகாராணி அம்மா. அம்மா அம்மா போன் குடுமா. அம்மா அம்மா போன் குடுமா. என்னடி உனக்கு என்னடி பிரச்சனை? போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா உள்ள போய் டிவி பாரு போ. எப்ப பார்த்தாலும் போனே யூஸ் பண்ணிட்டு வேண்டியது. சார்ஜர் போட்டத பாரு, இவ்வளவு அதுக்குள்ள காலி பண்ணிட்ட நீ. செல்லியே எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க நீ? அவனை பாரு, அங்க ஏதாவது ஊர்ல போறான். அவனை ஈத்து உள்ள இருப்போம். அவனை பார்த்து போல இல்ல, நீ செல்ல யூஸ் பண்ணிருக்கிற. அவனை ஈத்து உள்ள இருப்போம். சரிம்மா, நான் உள்ளார போயிட்டு டிவி பாக்குறேன். கிருத்திக் வா, கிருத்திக் நாம உள்ளார போலாம் வா. அக்கா ஏன்க்கா அப்படி கண்மணி கிட்ட கோவமா பேசுற? உங்க அக்கா மேல கோவமா இருந்தா அதுக்கு எதுக்கு கண்மணி மேல கோவத்தை காட்டுற? ஃப்ரீயா விடுக்கா. அதுக்கு இல்ல ரம்யா, பின்ன பாரு போன போட்டு எப்படி பேசுது பாரா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது பேசுறதே. நான் தான் பேசணும் அழகா. இந்தாமா சரி இன்னைக்கு வரையாமா, அன்னைக்கு வரையாமா, சரி இல்லவா நாளைக்கு சாயந்தரமே வந்துருமா அப்படின்னு பொறுமையா பேசினேன். என்ன உங்க பெரிய ஆள் மாதிரி நம்மள அனுமை மாதிரி பேசுறாங்க ரம்யா. சரி சரி விடுக்கா. ஏதோ பரவாயில்ல, எனக்காக நல்ல மாமியார் வச்சிருக்காங்க. நல்லாவே அன்னைக்கு பேசுனாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரம்யா அந்த மாதிரிலாம் நினைச்சிடாத நீ. நீ பாக்குறதுக்கு என்ன அப்படி தெரியுவாங்க. ஆனா நம்ம கட்டின்னு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஆணவம் ஒண்ணு வந்துடும். நம்ம மாமியாரு நம்ம மாமியார் எப்படி நடத்துறாங்க அதே மாதிரி நம்ம நடத்தணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும் ரம்யா. இப்ப வராது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். அப்படியா? அப்படியா சொல்றேன். சரி பாப்போம். அதுக்காக நான் கல்யாணம் பண்ணாமலே இருக்க முடியும். நாம போய் பாப்போமே என்னதான் நடக்குதுன்னு. அது சரி அது சரி 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 பாரு, நீ கல்யாணம் ஆயிட்டு போய் பாரு. என்ன அதுக்குள்ளே பாரு, ஏன் கல்யாணம் ஆகணும்? அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் என்ன நிறைய இதெல்லாம் வரல. அதுக்குள்ளேயே பாரு எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. இப்போதைக்கு மாப்பிள்ளை வீடு தானே பார்க்க போய்க்கிறோம். நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் பாரு எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. சரி நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்கு எப்ப வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல சரவண வீட்டுல சொல்லிட்டேன்க்கா. அப்பா அம்மா என்ன சொன்னா 10 மணிக்கு போகலாம் சொல்லியிருக்காங்க. அதான் அங்கேயே சொல்லிட்டேன் 10 மணிக்கு வரேன்ட்டு. சரி ரம்யா சொல்லிட்டேன். சரி விடு. அப்ப வந்து சரி நாளைக்கு 10 மணிக்கு. அப்ப இங்க நம்ம 9 மணிக்கு கிளம்பினாதான் 10 மணிக்கு அங்க போக முடியும். சரி சரி இரு, நான் போயிட்டு அம்மா டீ போட்டாங்க நான் பார்த்து டீ எடுத்துட்டு வரேன். இங்கே உட்காந்துரு. சரிக்கா போயிட்டு எடுத்துட்டு வா. சாயந்தரமா நல்லா சூடா ஒரு டீ குடி போய் எடுத்துனாக்கா. அக்கா என்னக்கா படம்லாம் பாத்தீங்களா? ஜாலியா இருந்தீங்களா? பிரியா பார்த்தோம். ஜாலியா இருந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சுத்திட்டு இருந்தோமா. ஜாலியா இருந்தது பிரியா. அக்கா நான் கூட உன் கூட வரலாம் தான் நினைச்சேன். நானு அம்மா தான் நீ ஸ்கூலுக்கு படி, ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு போல போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல நான் கூட உன் கூட வந்திருப்பேன்க்கா. அதுக்கு என்ன பிரியா, சரி விட இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் ஏதாவது படத்துக்கு போலாம். ஏமா கலைவாணி, உங்க அப்பா போன் பண்ணியிருந்தாரு. எப்போ கலைவாணி ஊருக்கு வரான்னு கேட்டு சொல்லு அப்படி சொன்னாரு. ஏமா ஊருக்கு போறியா நீ? அத்தை ஊருக்கா? போலாம் இன்னும் 2-3 நாள் இங்கே இருந்துட்டு அப்புறமா போறோம் அத்தை. அப்பா கிட்ட சொல்லிடுங்க போன் பண்ணாருன்னா. ஏமா கலைவாணிய சாயந்தரம் உன் ஃப்ரெண்டு வந்து விட்டு போனான்னு சொன்ன, வாசல் வரைக்கும் வராம எங்க வந்து விட்டு போனாவ? வீடு வரைக்கும் வந்திருக்கலாம்ல, ஏன் அப்படியே போயிட்டாவா? இந்த ராணியா என்ன நீ இங்க உட்காந்து பேசின்னு உட்காந்துக்கிறீங்க? டிவி தானே பாக்குறேன் நானு. ஏதோ காலையில ஊடுறா, நானே டிவி பக்கத்துல உட்காந்து கேட்கறேன். இது கேட்க மாட்டேதுன்னு வந்து இங்க தான் பேசின்னு உட்காந்துக்கிறேன். அவன் ஒரு கதை சொல்றான், அந்த கதையை கேட்டு நிக்கிறேன். அவன் ஃப்ரெண்டு தான் தினமும் வரானே. அப்புறம் என்ன? என்னது தினமும் வரானா? தினமும் எங்க வரா? இன்னைக்குதான் வந்து ஏதோ படம் பாக்குற சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனா. அவன் எனக்கு இங்க வத்தான். பாட்டி என்ன சொல்றீங்க நீங்க? கலைவாணியோட ஃப்ரெண்டு தினமும் வராளா? எப்போ வரா? நானும் வீட்டுல தானே இருக்கிறேன். எப்போ இருந்து போறாங்க? ஐயோ எனக்கு போற ஆத்திரத்துக்கு எங்கன்னா டிவி தானே பார்க்க வேண்டியதானே. ஐயோ எல்லாம் நோண்டி வேற கேள்வி கேட்கறாங்களே. இது வேற ஏதோ சொல்லுமான்னு தெரியலையே. ஆமா உங்ககிட்ட விளக்கமா சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? நீங்க என்ன அவளை கேள்வியை கேட்க போறீங்க? ஒன்னும் கேட்க மாட்டீங்க. நான் தான் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அவ அப்படியே பேட்ட மாத்திடுவா. சரியான சதிகாரி அவ. எனக்கு அந்த கதை அம்மா ஃப்ரெண்டு வரல போங்கடி அம்மா. அப்படி ஓரமா போய் எங்கன்னா பேசுங்க. டிவி பாக்குற இடத்துல பேசாதீங்க போங்க. ராணி உள்ள வா. ராணி உள்ள வந்து சாப்பாடு எடுத்து வை. வா சாப்பிடலாம் வா. என்னங்க உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு யாரும் எடுத்து வைக்கணுமா? போங்க, அங்கதான் இட்லி எல்லாம் சுட்டு வச்சிருக்கலாம், எடுத்து போட்டு சாப்பிடுங்க போங்க. நான் ஒரு ஆள் வரணுமா? நான் சீரியல் பார்த்துட்டு இருக்கேன் போங்க. அம்மா வாமா, எனக்கு பசிக்குது. வாமா இட்லி எடுத்து வைமா. வாமா எல்லாரும் சாப்பிடலாம் வாமா. என்னடி பிரியா உனக்கு பசிக்குதா? சரி வாங்க
நீங்களா போயிட்டு சாப்பிடுங்க. நான் அதை வரேன். நீங்க போயிட்டு முதல்ல சாப்பிடுங்க. நான் பின்னாடியே வரேன். போங்க. அப்படியே கலைவாணி. சரிம்மா, நாங்க போய் சாப்பிட்டு